அன்பர்களே, நான் உங்கள் அப்பத்தா மொபைல்ஸ் பாலமேடு. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நோக்கியா 105 இந்த மாடல் பண்ணிட்டு நோக்கியா 105 டூயல் சிம். இந்த மாடல் வந்து சார்ஜ் ஏறல கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. சார்ஜ் ஏன் ஏறல அப்படிங்கிறத இப்போ நாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும். ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்க்ரூவெல்லாம் கட்டியாச்சு. கட்டி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபுல்லாக தண்ணி பட்டுருக்கு. ஃபுல்லாக வாட்டர் லாக். தண்ணி பட்டதுனால அந்த சார்ஜ் பின்னு கம்ப்ளைண்ட் வந்துருக்கு. இப்போ உள்ள கட்டி பார்த்துக்கலாம். தண்ணி பட்டதுனால வந்துருக்கு. என்ன கண்டிஷன் வந்து பார்த்துக்கலாம். தண்ணி பட்டதுனால தான் சார்ஜ் ஏறாமல் பிரச்சனையாக இருக்குது. இப்போ இதை சரி பண்ணிக்கலாம். வாட்டர் லாக் உள்ளதை க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிட்டு பேக் சைட் பார்த்துக்கலாம். இப்போ சார்ஜ் பின்ன ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிவிட்டு புது பின்னு எடுத்துடலாம். சார்ஜ் பின்ன ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் புது பின் எடுத்துக்கலாம். இப்போது சிசி மாற்ற போகிறோம். சிசியை மாற்றிடலாம். சிசி ஏற்றிச்சு. சிசியை புது சிசி பார்த்தாச்சு. இப்போ இந்த சிசி புதுசு மாற்றியாச்சு. இப்போ சிசி பார்த்து ஏற்றினது புதுசு ஏறினது சார்ஜ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்க்கலாம். சிசி மாற்றியாச்சு. சிசி மாற்றிட்டு புது பின் சொல்லணும்னா சார்ஜ் ஏறலாம் செக் பண்ணி பார்க்கலாம். சார்ஜ் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வாட்டர் லாக் ஆனதை புது சிசி மாற்றணும்னா சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிச்சு. பார்த்துங்க, பேட்டரி சப்போர்ட் ஆகாதனால நான் சார்ஜிங் ஆகுது. அவங்க கஸ்டமர் பேட்டரி சேஞ்ச் பண்ண சொல்லிக்கலாம். பேக் வரும். ஃப்ரண்ட் பேனல் மாற்றியாச்சு. மாற்றிட்டு மறுபடியும் ஒரு தடவை சார்ஜ் கனெக்ட் ஆகாமல் செக் பண்ணி பார்க்கலாம். சார்ஜ் கனெக்ட் ஆகாத மறுபடியும் ஒரு செக் பண்ணி பார்த்துவோம். அதுக்கப்புறம் ஸ்க்ரூ போடலாம். சார்ஜ் கனெக்ட் ஆகுது. சார்ஜ் ஏறுது. பட் பேட்டரி வந்து சப்போர்ட் ஆகலை. அதனால் கஸ்டமர் ரொம்ப பிரச்சனை இல்லை. சரி பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ போடலாம். இப்போ ஸ்க்ரூ போட்டாச்சு. ஸ்க்ரூ போட்டு பேக் கவர் மாட்டிடலாம். மாட்டிட்டு ஃபைனலாக ஒரு சார்ஜ் எதாவது செக் பண்ணி பார்த்துருவோம். சார்ஜ் கனெக்ட் ஆயிடுச்சு. சார்ஜ் ஏறுது. இப்போ இந்த மாடலுக்கு சார்ஜ் பண்ண மாத்திரம் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஆனால் பேட்டரி ஏறான கம்ப்ளைண்ட் வருது. அது பேட்டரி மட்டும் மாற்றினா போதும். மற்றபடி ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ இந்த வீடியோ சக்ஸஸ் கஸ்டமர் டெலிவரி பண்ணிடலாம். நன்றி உறவுகளே. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை நான் உங்கள் அப்பத்தா மொபைல்ஸ் பாலமேடு. இந்த 105 மாடலுக்கு வந்து சிசி சேஞ்ச் பண்ணியாச்சு. ஏதான் பார்த்து செக் பண்ணிக்குவோம். சிசி மாற்றினது சக்ஸஸ் ஆயிடுச்சு. நல்லபடியாக ஏறுது பாருங்கள். வாட்டர் லாக் ஆனால சிசி மாற்றி ஏற வச்சாச்சு. இப்போ இதை கஸ்டமர் டெலிவரி பண்ணலாம்.